உங்களை பார்த்து அதுக்கான விடை தெரிஞ்சுக்கிறேன்னாரு. மனிதனுக்கு வந்து சலிப்பில்லை, எனக்கு சலிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எது அப்படின்னு கேட்குறாரு. சாவு. சாவுமா எப்போ தூக்கு போட்டுக்கிறான், எப்போ போட்டுக்கிறான், ட்ரெயினில் போய் தலை கொடுக்குறான், எப்போ கொடுக்குறான், போதும் இது என்ன வாழ்க்கைன்னும் போது துணிஞ்சு பண்ணிடுறான். சலிப்பு வந்துடுச்சு. இனிப்பு வர வரைக்கும் கொம்பத்துக்குனாவது அங்கேயே பொண்டாட்டியை சுற்றி சுற்றி வருவான் இல்லை? எத்தனை தாத்தாங்க கேள்விங்களை சுற்றி சுற்றி வராங்க. காரணம் வாழ்க்கையின் சுகத்தை ரசித்தவன். இவன் வாழ்க்கையை வாழ தெரியாதவன் தற்கொலை பண்ணிக்கிடுவான் இல்லையா? அப்படி இருக்கு. ஐயா, இப்போ மனித வாழ்க்கைக்கு அவசியமான குணங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நல்ல குணங்கள்னு சொல்லுவேன். அது எந்த குணங்கள்? மற்றவங்களுக்கு கொடுத்து வாழறதுன்னுவேன், மற்றவங்களுக்கு நல்லதை சொல்லி வாழறதுன்னுவேன். இதெல்லாம் நல்ல குணங்கள். மற்றவங்களை கெடுத்து வாழறது வாழ்க்கையே இல்லை. மற்றவங்களுக்கு தீமையே காட்டுறது வாழ்க்கையே இல்லை. நல்லதே காட்டு, நல்லதே பேசு, நல்லதே. அதனால் திருமூலர் சொல்கிறாரு, மனிதனுடைய மனம் எப்போ சந்தோஷமாக இருக்குண்ட, அவனுடைய சந்தோஷம் எப்போ இருக்கும் அப்படின்னா அவன் எப்போ அவன் மனத்துக்குள்ளே இருக்கிறானோ அப்போ சந்தோஷமாக இருக்கான்டா. இந்த உயிர்ன்றது நான் எங்கே நினைக்கிறேனோ அங்கே போகும், நான் எங்கே நினைக்கலையோ அங்கே போகாது. ஆனால் இந்த ஆசைன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கின்னு என்னுடைய உயிரை உலகம் ஃபுல்லாக நான் செலுத்தின்னுக்கிறேன். இதனால் எனக்கு ஏற்படுறது என்ன லாபமா நஷ்டமானா துன்பம். அதை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார். மண்மனம் எங்கொண்டு வாய்வு அங்கொண்டு. உன் மனசு எங்கே போச்சோ உன் உயிர் அங்கே போயிடுச்சு. மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கே இல்லை. சரிப்பா, அங்கே என் மனசு போல வாய்வு அங்கே போல. அப்போ இப்போ என் நிலை என்ன? மண்மனத்துள்ளே மனோலை ஆனந்தமான வாழ்வுடாகும். அப்போது உன் மனசுக்குள்ளே வச்சுக்கினா உன் மனசு சந்தோஷத்தில் வாழும். உன் மனசை ஊருக்குள்ளே விட்டினா துக்கத்தில் வாழும். உனக்கு எது வேணுமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா இது யாரும் சொல்லி செய்கிற விஷயம் இல்லை. அப்படி ஐயா, ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஈடுபடுறதுனால மனநலம் மேம்படுமா? மனநலம் மேம்படுமா ஆன்மீகத்தில் ஈடுபட்டால்? ஆன்மீகம்னு ஒன்று வச்சிருக்கிறத மனுஷனுடைய இன்றைய நிலை என்ன? இப்போ என் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 10 பேரை கூப்பிட்டு நான் டீ வாங்கி கொடுப்பேன். அந்த 10 பேரில் நான் தான் தலைவர் மாதிரி நிற்பேன். ஆனால் 10 பைசா இல்லைன்னா அந்த 10 பேருக்கு போய் நான் தொண்டு செய்கிற மாதிரி என் மனநிலை ஆகிடும் இல்லை? அப்போது என் மனசு நின்றுதா, இந்த பணம் நிறுத்துச்சா? பணம் தானே நிறுத்துச்சு. அப்போ பணம் எல்லாம் தோண்டு போயிடுறான். பணம் வந்தால் சந்தோஷப்பட்டுறான். ஆனால் பணம் இருந்தாலும் பணம் இல்லைன்னாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம்ன்றது எது ஆன்மீகம்? கோயிலுக்கு போகிறது ஆன்மீகமானா இல்லை. ஊராக கோயிலுக்கு சுத்தது ஆன்மீகம்னா அதுவும் ஆன்மீகம் இல்லை. ஒரு பக்கம் சிலுவை போட்டுக்கிறது ஆன்மீகமானா ஆன்மீகம் இல்லை. ஒரு பக்கம் பட்டை போட்டுக்கிறது ஆன்மீகமானா அதுவும் ஆன்மீகம் இல்லை. ஏன்னா ஆன்மீகத்துக்கு அடையாளமற்ற பொருளை அடையணும். அடையாளம் உள்ள பொருளை அடையாளம் காட்டுறது இல்லை ஆன்மீகம் இல்லையா? அந்த மாதிரியான அந்த மனத்தை அந்த இறைவன் மீது செலுத்தும் போது இந்த உலகத்தில் உனக்கு துன்பம் இல்லை. அதுக்கு ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம்ன்றது உன் உடலுக்குள்ளவே உன்னை தேடி இறைவனை தேடி கண்டுபிடிக்கிறது ஆன்மீகம். ஊராக சுற்றுறது ஆன்மீகம். அது ஒரு விதமான பக்தி. அது எந்த மதமாக ஒன்றா இருக்கலாம், எல்லா மதத்துலேயும் அதான். எப்போ உனக்குள்ளே நீ தேடுறியோ அப்போ உனக்கு சந்தோஷம், துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, அமைதி மனசில் நிலவும். எப்போ நீ உலகத்தில் கடவுளை தெரியும் சந்தோஷமாக வரும், துக்கமும் வரும், ரெண்டும் ஒன்று. ஏன்னா கடவுள்ன்றது ஒன்று இல்லைங்க. கடவுள் இருக்கிற மாதிரி பாவனை, காணல் நீர்னு சொல்கிறோம்ல, இல்லாததை இருக்கிற மாதிரி நினச்சி திரியிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த வழிபாடு. சொல்லு சாமி. சில வீடுகளில் அன்னதானம் வழங்குறாங்க. அப்படி அன்னதானம் வழங்கும்போது அந்த அன்னதானத்தை நம்ம வாங்கலாமா? அவங்க தானமாக கொடுத்த பொருட்களை நம்ம பயன்படுத்தலாமா சார்? ஒரு ஆள் வந்தார் வீட்டுக்கு போன வாரம். அவர் ஒரு ஃபோன் பண்ணார் எனக்கு. சாமி, நான் அன்னதானுக்கு ஒரு 50,000 கொடுக்கலான்னு இருக்கிறேன். கொடுங்குயூரில் இருக்கிற 2 கல்யாண சத்திரங்க தரம் வச்சுங்கிறார்.
50,000 கொடுக்குறேன் சாமி சாப்பிடுங்க. சரிப்பான்னு அப்புறமா வீட்டுக்கு வந்தார். சாமி எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு, எப்போ சாப்பாடு போட்டுக்கணும், ஏய் துட்டு அதுமாதிரி குப்பையில் போட்டு ஏந்துருன்னு துட்டு அது மாதிரி குப்பையில் போடுற 50,000 இங்கே வந்து இந்த பேரம் பேசக்கூடாது. பெரம்பூரில் வள்ளலார் குரூப்பு அன்னதானம் பண்ணுறாங்க, அங்கே போய் பண்ணணும். அதான் இடம் ஒன்று, இந்த இடம் சரி கிடையாது. நீங்கள் எப்படி தெரியுமா, கொடுத்தா மறந்துடணும். அப்பா அவன் உண்மையாக தானம் பண்ணுறான், தர்மம் பண்ணுறான். நீ சந்தேகப்பட்டுக்குன்னு எத்தனை பேருக்கு போடுவேன், எப்படி போடுவேன், வாயிலில் போடுவா, தையலில் போடுறேன், ஒரு சந்தேகத்தில் கேட்குறேன். உன் துட்டை இந்த குப்பையில் போட்டு படாது. திருப்பி என்ன பண்ண, நேற்று வந்துட்டான். சாமி மன்னிச்சிருங்க சாமி, என்னால் முடிஞ்சது 50,000. இப்போ முடிஞ்சதை கொடுக்குறான். நேற்று 10,000 ரூபாய் கொடுத்து போனான். ஏன்னா மனிதனுடைய நினைவுகள் தர்மம். நான் பல வீடியோக்களில் சொன்னேன், தர்மம்னா உலகத்தில் கர்ணன் ஒருத்தன். கர்ணனுக்கு மீறி இவன் தர்மத்தில் உலகத்தில் இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அந்த தர்மத்தை எப்படி தன்னை மறந்து பண்ணணும். இவனுக்கு பண்ணலாமா, இவன் சொந்தக்காரனா, இவன் தெரிஞ்சவனா பார்த்து தர்மம் பண்ணுறது தர்மம் இல்லை. தர்மம் ஐயான்னு கையெழுத்தான், போடுறா, கொடுத்து பழகடா, எடுத்து பழகாத. எடுத்தா மிருகண்டா, கொடுத்தா மனிதண்டா, இல்லையா? அப்போ கொடுத்து பழகு. அந்த தர்மத்தை கர்ணனை நினைச்சுப்பார். கடவுளே அவன் தடுக்க முடியாமல் போயிடுச்சு. கடவுள் சொர்க்கத்துக்கு அவர் இடத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னே கர்ணன் போய் உட்காந்துங்கிறாங்க. ஏன்னா கடவுள் கூட அவ்வளோ தர்மம் பண்ணல, அவன் பண்ண தர்மம். ஏன் தெரியுமா? இதில் ஒரு பெரிய விஷயம் பார்க்கணும். கர்ணனை பற்றி நான் அடிக்கடி தர்மத்தை பற்றி சொல்கிறேன்னா சாதாரணமாக சொல்லுறதில்ல. இப்போ உனக்கு சோத்துக்க வழி இல்லை, உனக்கு யாரோ ஒரு 2 கோடி ரூபாய் சொத்து ஆகிட்டார். நீ என்ன பண்ணுவ? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், 2 கோடி வந்து இது 5 கோடி ஆகணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனால் அவன் என்ன பண்ணான், இங்கே ஏதோ நிலை இல்லை, இந்த 2 கோடியை கூட மக்களுக்கு கொடுத்தா அவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான் அப்படின்னு அவனுக்கு கொடுத்துட்டு இவன் என்ன. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, நான் ஒரு 6 வயசு 7 வயசில் சோறு கிடையாது. ஒரு 30 பேர் சாப்பிட்ட பிறகு அதை மிச்சம் மீதி இருந்தால் போடுவாங்க. அதை சாப்பிட்டு போய் படுக்க இடம் கிடையாது. இன்னொருத்தருக்கு திண்ணை மேலே வீட்டு திண்ணை மேலே 10 பேர். இன்றைக்கி 1000 பேருக்கு சோறு போட்ட தகுதி இல்லை. நேற்று நான் கஷ்டப்பட்டேன்பா, ஒரு படி சோறில் அதை யாரும் கொடுக்கலப்பா, நான் ஏன் இன்னைக்கு கொடுக்கணுன்னா அது மிருகம், அது மனிதன் இல்லை. ஏன்னா துன்பத்தை நீ உணர்ந்த, அந்த துன்பம் அடுத்த உனக்கு இருக்குடான்னு யோசித்தா மனுஷன். அதை யோசிக்காம நான் ஏன்டா கொடுக்கணும்னா நீ மிருகம். சிறுத்தை இருக்குத, ஒரு பொருளை அடிக்கும், சாப்பிடும், சரி மிச்சம் என்ன சாப்பிட்டு போடணும் கூட தீங்கு மரத்து மேலே வச்சுக்கோ, அதுக்கு சமண்டா நீ. நீ என்ன மனிதனை ஏமாத்தின்னுக்குற? மனிதனுடைய செயலே மற்றவனை வாழ வச்சு பார்க்கறது மனிதனுடைய செயல், மற்றவனை அழிச்சு பார்க்கறது இல்லை மனிதனுடைய செயல். இப்படி வாழணும் மனுஷன், அவன் தான் முழு மனிதன். சொல்லு. இப்போ நீங்களே இப்போது அந்த கர்ணன் வந்து தர்மம் செஞ்சதுனால தான் அவரது உயிர் போகலைன்னு சொன்னீங்க. அவர் தர்மம் செய்யாமல் இருந்தால் துடிக்காமல் செத்து போயிருப்பார்ல, இப்போ நல்லது தானே? கர்ணன் தர்மம் செய்வது தானே அவரோட அவஸ்தைப்பட்டார், இதுதான் உயிர் போகாமல். அஞ்ஞானியினுடைய கண் பார்வைக்கு அப்படி தான் தெரியும், மெஞ்ஞானுடைய கண் பார்வைக்கு அப்படி தெரியாது. ஏன்னா பீஷ்மரை அர்ஜுனனை அடிடான்றான். யார? பீஷ்மரை. பீஷ்மர் தான் அர்ஜுனனை, துரியோதனை, பாண்டுவை எல்லாரையும் தூக்கி வளர்த்தார். அவ்வளோ முதியவர் அவர். அதே நேரத்தில் அவருடைய வில்வித்தை கிட்ட எவனும் செல்லாது. அந்த மகாபாரத போரில் 2 வீரர்கள், ஒன்று பீஷ்மன், 2வது கர்ணன். அவங்களுக்கு ஈடாக மற்றவங்களை யாருமே ஒப்பிட முடியாது. இப்போ என் பக்கத்தில் 4 பேர் இருந்தால் நான் கூட ஆட்டம்லாம் ஆடுவேன் இல்லை. ஆனால் நான் யாருமே இல்லாத ஆட்டம்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும்? அப்படி தானே? கர்ணன் யாருமே இல்லாத ஆட்டம் ஆடணும். பஞ்சபாண்டவர்லாம் கண்ணனை வச்சுக்கின்னு ஆட்டம் ஆடணுங்க இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட பீஷ்மரை அடிடான்னும் போது அர்ஜுனன் சொல்கிறான், யோ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிற, எங்கள் தாத்தா யாவது, உங்கள் தாத்தாவை அடிக்க முடியாதுரா, என்னால் கூட அடிக்க முடியாதுறான்றான். அப்போ எதிராக எங்கள் தாத்தான்னா அவங்க உள்ளக்குது ஆன்மா, அது உங்கள் தாத்தாடா. அத்தழிக்க உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது, நமக்கும் மேலே வருவங்க, அவனால் மட்டும்தான். அதுதான் ஈசன். அவன் பேர் தான் ஈசன். அவனால் மட்டும்தான் அழிக்க முடியும். நீ அடிக்கிற அம்பு இந்த உடல் தான் குத்தும், இந்த உடல் தான் துடிக்கும். நீ அடிக்கலைனால அது துடிச்சு சாதாரணமாக சாகும். ஆனால் நீ கொன்னா உனக்கு வீரன்னு பேர் கிடைக்கும். அவன் சண்டையில் செத்தா அவன் வீரன்ற பேரோடு அவன் சாவான். தானாக வயசாகி செத்தானா கோழைன்னு போயிட்டா, அடிதான்ட்டான், அடிப்பான். இப்படி இருக்கு சாமி.
உள்ளகிற பொருள் எப்பவுமே துடிக்காத ஆன்மா, அந்த உடல் தான் துடிக்கும். அதனால உடலை தான் எவனாலையும் கொல்ல முடியும், அந்த உயிரை கொல்லவே முடியாது. பட் இருக்குது ஏன் சார் நம்ம இப்போ உள்ள விஞ்ஞானப்படி வந்து சூரியன் வந்து ஒரு கோள் கிடையாது, அது ஒரு நட்சத்திரம். சந்திரன் வந்து ஒரு கோள் இல்லை, அது ஒரு நட்சத்திரம். ராகு கேது வந்து ஒரு வாயு மண்டலம் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சந்திர கிரகம், சூரிய கிரகம் இதெல்லாம் வச்சு தான் ஜாதகம் கணிக்கிறாங்க. இந்த சொல்லுங்க. விஞ்ஞானம்னு இருக்குது. ஆமாம். அது ஒவ்வொரு காலத்திலையும் ப்ரூவ் பண்ணும், ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷன் அதை ஒத்துப்பான். ஆனால் இன்னும் முழுமை பெறல விஞ்ஞானம். ஒரு காலத்தில் விஞ்ஞானம் சொல்லிச்சு உலகத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு தான் சொல்லிச்சு. உலகம் ஃபுல்லாக ஏற்றுச்சு, பொறுப்பு அது. ஆனால் இப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஒரு சூரிய குடும்பம் இருக்குதுன்றோம். எங்கே போச்சு உன் பொறுப்பு? மனுஷனுடைய நினைப்பு எங்கே போச்சு? ஞானி வந்து ஆராய்ஞ்சான் பார்த்து அவுத்து போட்டுட்டு அம்மனை கட்டியா போய் ஆன்மா மட்டும் போச்சு. அதுதான் வானசாஸ்திரம். வானசாஸ்திரம்ன்றது இன்னைக்கு செவ்வாய் கிரகம் விஞ்ஞானம் சொல்லுது சிகப்பாகுதுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னந்து தான் சொல்லுது. அது சிகப்பாகுதா கருப்பாகுது எவன்டா கண்டவன்? ஞானி கண்டாண்டா. அதனால செவ்வாய்க்கிழமைன்னு வச்சாண்டா. இருள் கிரகம், அதில் எது போனாலும் திரும்பாது, அது வைகுந்தம்னு பேர். அதுக்கு எந்த பொருள் அதுக்குள்ளே போந்தாலும் திரும்பாது, அதனால அதுக்கு பேர் வைகுந்தம்னு பேர். அது சனிக்கிழமைடா, இருள் கிரகம்டா, சனிடா. இதை எத்தனை காலத்துக்கு முன்ன விஞ்ஞானம் அறிஞ்சது? ஒரு 1000 வருஷமா இருக்குமா விஞ்ஞானம்? விஞ்ஞானம் 1 கோடி வருஷமாகுது. ஏன்னா இவன் இன்னும் சரியா பார்க்கல. இப்போ சொல்றான், ஐயோ நிறைய சந்திரன் இருக்குதுங்க, ஒவ்வொரு சூரியத்துக்கும் சந்திரன் இருக்குதுங்கன்றான் விஞ்ஞானம். ஒத்துக்கிறியா? அப்போ போய் தானே சொல்லிக்கிறான் முன்னாடியே, இப்போவும் போய் தான் சொல்லிக்கிறான்ற. இன்னும் நாளைக்கு வேற சொல்ல போகிறான், அதையும் நீ ஒத்துக்க போகிற. ஆனால் சாஸ்திரம் அப்படி இல்லை. வானசாஸ்திரம் சத்திய நூல். அது மகான்கள் வந்து ஏதோ காசு கோசமோ இல்லை பணத்துக்கோசமோ இல்லை மக்கள்கிட்ட செல்வாக்கோசமோ எழுதலை. மக்கள் ஒவ்வொன்றும் தெரிஞ்சிக்கணும், உண்மையில் வாழணுன்றதுக்காக வானசாஸ்திரம். எப்போ மழை வரும், எப்போ காத்தடிக்கும், எப்போ கிரானம் வரும், எத்தனை வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு எழுதணும் வானசாஸ்திரம். அதை வச்சு தான் இன்றைக்கி விஞ்ஞானம் ஆராய்ஞ்சின்னு இருக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை. திருநள்ளாறு ஒரு கோவில் எத்தனை காலத்துக்கு முன்னே கட்டினதுன்னு இன்னும் யாரும் தெரியாது. ஒரு 2000 வருஷம் இருக்கலாம், இல்லை 5000 வருஷம் இருக்கலாம். திருநள்ளாறு கோயில். அந்த திருநள்ளாறு கோயிலில் என்ன சக்தி இருக்குதுன்னு யார் அறிவான்? கோவில் சனி கோயில் போய் வந்துடுறோம் இல்லையா? அதான் தெரியும். நாசா இன்னைக்கு விண்வெளி அதில் போகும்போது ஆஃப் ஆகி போகுது. ஆஃப் ஆகி போகுது சாமி, எங்கடா உன் விஞ்ஞானம்? ஆஃப் ஆகி போகுது. சரி, இது ஒரு வாட்டி ஆஃப் ஆகி போச்சு, ஏதோ மிஷின் கோளாறு அப்படின்னு அதை தான் ஒன்று ஒர்க் ஆகுது. அதுக்காக டெஸ்ட் பண்ணியே ஓட்டியிருக்கிறான். இல்லை அங்கே ஏதோ பவர் இருக்குதுன்னு இருக்கிறான். அப்போ எது விஞ்ஞானம்? அவன் கண்டுபிடிச்சானா தான் விஞ்ஞானம். இவன் கண்டுபிடிச்சது இப்போ தான் குழந்தை. அவன் முதியவன். ஒன்றும் இல்லை, காலாஸ்திரி கோயில் இருக்குது இல்லை? அது வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டினது இல்லையா? அதானே? எதனா சொல்கிறியா? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. என்ன முட்டாளாக்கினுக்கிறியா? என்ன அதை கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரேன். அது கிருஷ்ணதேவராயர் கோயில் ஆந்திரா மந்திரி ராஜா கட்டிட்டான். தெரியாமல் போட்டாங்க. இங்கே ஒரு குரு பாண்டுக்கு பல்லவ அரசர்கள் நீட்டு அவன் கட்டினா சிதம்பரம் நடராஜர் கோயில். இது இந்த பக்கம் இருக்குது இல்லை? அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் பார்த்தா சோழ அரசன் அப்படியே கோயில் கட்டின்னு வந்தான். அங்கே இருக்குது நடராஜர் கோயில். இது 3 பார்த்தா ஒரே நேர்கோட்டில். அது எப்படி சாமி ஒரே நேர்கோட்டில் இருக்குது? வேற வேற ஆள் கட்டினது. அதான் விஞ்ஞானம், அதான் அறிவாளி. இந்த 3 கோயிலையும் எடுத்தா ஒரே நேர்கோட்டில் நிற்குது. கட்ட முடியுமா? கரெக்டாக ஒரே ஆள் 3 இடத்துல கட்டினா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுது. அப்போ அவன் எவ்வளோ பெரிய மேதைகள் இருந்தான் அப்போ. அதனால் இந்த விஞ்ஞானங்கள்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. நான் சயின்ஸ் படிக்கிறவங்க கிடையாது, ஆன்மீகம் படிக்கிறவன். ஆன்மீகத்தில் பதில் இருந்தாலும் வந்து மிக தெளிவாக வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது இந்த ஜாதகம் உண்மை என்றது ரொம்ப அழகாக தெளிவாக வந்து உணர்த்திங்க சாமி. நன்றி சாமி, ரொம்ப நன்றி. பொதுவாக எந்த ஒரு கோவிலுக்கு போகும்போது வந்து பிள்ளையார் வாசலில் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு வந்து உதாரணமாக சபரிமலைக்கு போனாலும் சரிதான், பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காய் சூற தேங்காய் போடுறாங்க.
பிள்ளையாருக்கு இங்கேயும் சுரத்தேங்காய் போடுறாங்க. இரு சாமி, 2 விஷயம் சாமி. சொல்லுங்க. முருகன் கோயில், சிவன் கோயில், அம்பாள் கோயில் இதெல்லாம் போனால் பிள்ளையார் முன்னே இருக்கும். ஆமாம். பெருமாள் கோயில், மகாவிஷ்ணு கோயில் இதெல்லாம் போனீங்கன்னா ஆஞ்சநேயர் முன்னே இருக்கும். இங்கே இவங்க பிள்ளையார்னு வச்சுக்கினாங்க, அவங்கள ஆஞ்சநேயர். இதுதான் சாமி மூலாதாரம். 2 பேருமே. அந்த சூரத்தேங்காய் உடைக்கிறத பற்றி தான் சாமி நீங்கள் வந்து சொல்லணும் சாமி. ஏன்பா எதுனா ஒரு திட்டம் போட்டு வந்துக்கிட்டியா? சொல்லுப்பா. அது பழக்கம் ஏன் வந்தது சாமி? பயம் மனிதனுடைய பயத்துக்காக பண்ணப்படுறது. அமாவாசை வந்துச்சுன்னா எல்லா கடைகளிலும் பூச்சின்கார் ரோடெல்லாம் உடச்சி போகிற வண்டிக்காரெல்லாம் ஊந்து ஓடிக்கிற மாதிரி பண்ணுறான். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் இது உனக்கு தப்பு, அவனுக்கு அது சரி. என்னடான்னா நான் வாழறேன்னா அந்த பூச்சினுக்காக தான் என்ன வாழ வைக்குதுன்ற. இதுக்கு பேர் தான் அறியாமைன்றது இல்லையா? இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்றது. ஏன்னா கடவுள்ன்ற உனக்குள்ளே இருக்கிறான். நீ எப்படி வாழணும்னு அவன் முடிவு பண்ணுவான். இந்த பூசணிக்காய் முடிவு பண்ணாது, இந்த சுரக்காய் முடிவு பண்ணாது. ஆனால் இவனுடைய பயமாகப்பட்டது அவன் கண்ணு பட்டு போச்சுங்க, இவன் கண்ணு பட்டு போச்சுங்கன்னுட்டு சுற்றி சுற்றி எஞ்சங்காயை வடிப்பான், சுற்றி சுற்றி தேங்காய் வடிப்பான். அமாவாசை வந்துடுச்சுன்னா ஊருப்பட்ட ஏடா உன் வாழ்க்கை பூசணிக்காய் வாட காப்பாற்றான். யோசிக்கிறது இல்லை. இதுக்கு அடிப்படை என்னன்னா மனிதனுடைய பயம். இது ஒரு மதத்தில் இல்லை, எல்லா மதத்துலேயும் இருக்குது இந்த பயம், தெரியுமா? அதனால் பயத்தால் இந்த சூறக்காய் ஓடிக்கிறது, ரோட்டில் போகிற மண்டியை ஓடிக்கிறது, பூச்சினுக்காய் ஓடிக்கிறது, போகிற வர வண்டி ஊந்து ஓடிக்கிறது. என்ன ஒரு ஆள் கேட்குறான், சாமின்னா இந்துவா இல்லை ஒரு கிறிஸ்டினா முஸ்லீம்? அவர் இந்து மதத்தில் இருக்கிறதெல்லாம் குறை சொல்லிங்கிறாருன்ட்டு. நான் குறை சொல்லணும்னு சொல்லலை, உன்னை திருத்திக்கும்னு சொல்லிங்கிறேன். ஆனால் இது நான் பேசுறது அவனுக்கு குறையாக இருக்குது. நீ ஒரு பூசணிக்காய் போட்டு ஓடிச்சிட்டு நீ போயிட்ட மூடிக்கணும் கடையை, போன வண்டிக்காரன் வழிக்கு ஊந்து கை காலை ஓடிச்சு போகிறேன். இது பாவம் இல்லையா? சொல்ல. எங்கேயோ உட்காந்துங்கிறா 2 பேர் பிச்சை எடுத்துக்கின்னு இங்கேருந்து தேங்காய் வச்சுன்னா இந்த ஓடு போய் போட்டால் மண்டை ஓடிது. அது பாவம் இல்லையா? இதிலேயாடா கடவுள் இருக்குது, உன்னுக்குள்ளே இருக்குதாடா கடவுள். அதை தேடுறேன், அதை விட்டு ரோடெல்லாம் ஒடிச்சின்னு தெரியலையே. இதை கேட்டால் நான் இந்து இல்லையா? நான் இந்து இல்லைடா, நான் முஸ்லீம் இல்லை, நான் கிறிஸ்டின் இல்லை, நான் மனுஷன்டா. அதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்குது சாமி. இறைவன் வந்து மனிதன்லாம் படைச்சது வந்து சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாமி. அப்படிங்கிறது என்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது? இல்லை, இறைவன் எதுக்கு அப்போ படைக்கணும்? விளையாடுறது. உன் குழந்தை பிறந்த உடனே உங்கள் பொண்ணுக்கு பேச்சு பிறந்தது இல்லை? ஆமாம். பிறந்த உடனே நீ என்ன வாங்கி போய் கொடுத்த? 2 பொம்மை வாங்கி போய் கொடுத்தேன். எதுக்கு வாங்கி கொடுத்த? சந்தோஷமாக இருக்கட்டும். சந்தோஷம் விளையாடுட்டோம். நம்ம விளையாட்டு மூலமாக அதுக்கு ஒரு இறைவனுக்கு நீ பேத்தி உன்னை விளையாட பார்க்குறான் சாமி விட்டு இந்த உலகத்தில். சரி, அப்போ நான் எப்படி வேணாலும் இருக்க வேண்டியது. அப்படி இப்படி நான் சொல்ல இருந்துட்டு போ. உன்னை எப்பாவது இறைவன் வந்து கேட்டானா, ஏடா அப்படி இருக்கிறேன்னு கேட்டானா? இறைவன் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா உன்னை சாமி கண்ணை குத்தும், நீ எப்படி இருக்க சாமி எங்கன்னா வந்து டேய் நீ இப்படி இருந்தா கண்ணு குத்துவேன் அப்படின்னு எங்கேயான சாமி சொல்லிக்குதா? ஒரு இதில் காட்டு பார்க்கலாம் இல்லை. சொல்லிங்கிருவோம் மனுஷன். குழந்தைக்கு சோறு ஊட்டுறான், குழந்தை வாந்தி எடுக்குது, சோறு கொண்டு மாட்டேங்குது. உடனே அம்மா என்ன பண்ணுறா? பூதக்காரம் வரோம், பூச்சிக்காரம் வரோம், அப்போ துண்ணுது. உன்னை கண்ணை குத்திட்டு வேணா ஒழுக்கமாக்குறதுக்கு பெரியவங்க சொன்னாங்க தவிர கடவுள் சொல்லலை. எங்கேயுமே கடவுள் எங்கேயும் எதையும் பேசுனதே இல்லையா? மனுஷன் பேசிங்கிறான், சொல்லிங்கிறான். மனுஷங்கிட்ட 2 வகையிலையும் இருக்கிறான். கெட்டவனாகவும் சொல்லிங்கிறான் உலகத்துக்கு, நல்லதாகவும் சொல்லிங்கிறான். நல்லதாக சொல்கிறவன் எடுத்துக்கிட்டோம், கெட்டதை சொல்லி எடுத்துக்கிறோம். இது உலகம். இறைவன் எங்கேயும் பேசுறது இல்லை சாமி. அதான் சாமி, இது எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் எதுக்கு கோவில் அதெல்லாம் கட்டுறாங்க? கடவுள் இருக்கிறாருன்றதுனால தான் கட்டிக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா கோயிலை தேவையில்லையா? கடவுள் இருக்கிறாருந்தம்மா கோயில் கட்டுறான், சர்ச்சு கட்டுறான், மசூதி கட்டுறான். கடவுள் இருக்கிறாரு நம்பிக்கையில் தான் கட்டிக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா சர்ச்சு தேவையில்லை, மசூதி தேவையில்லை, கோயில் தேவையில்லை, எதுவும் தேவையில்லையா? அப்போ இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்குது இல்லையா? சொல்லு. இப்போது தானம் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அது அந்த பொருளை வந்து அவங்க வந்து வேற யார்ட்டையாவது கொடுத்துட்றாங்க. அதனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? நீ ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டீங்கன்னா கொடுத்ததை நீ மறக்கணும். ஏன்னா நீ கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கினே இருக்கிறன்னா சுயநலத்தோடு கொடுத்துக்கிறேன்னு அர்த்தம்.
நீ கொடுத்ததை மறந்தீங்கன்னா சுயநலமற்ற தர்மம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அந்த தர்மத்தினுடைய விளைவு அது யாருக்கிட்ட போனாலும் உனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் நீ யோசித்துக்கினே இருந்தீங்கன்னா உனக்கு அந்த பாதிப்பு உண்டு. அதனால் எதை கொடுத்தாலும் யாருக்கிட்ட கொடுத்தாலும் அது அன்னையோடு மறந்துடுங்க. அதுதான் தர்மம். அதை சொல்லி 10 பேர்கிட்ட போய் சொல்லிக்கின்னுக்கிறது வந்து தர்மம் கிடையாது, சுயநலமா. சொல்லுமா. இப்போ மனுஷங்களை எதுக்கு வந்து கடவுள் படைக்கணும்? இறப்பு பிறப்பும் இருக்கு, சரி, இன்பம் துன்பமும் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு இருக்கணும் படைக்கணும்ன்றதுல? ஆமா, எதுக்கு இருக்கணும்? பாரு எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டுக்கிறமா நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுவும் பண்ணிக்க போகிறது இல்லை. சன்னியாசியாக போக போகிற? இல்லை. கடவுள்கிட்ட போவேண்ணா, அது பெரிய பொருள். ஒரு சராசரி மனுஷன் இவர் இருக்கிறாரு, இவர் படாத துன்பமே கிடையாது. இவர் இவ்வளோ அவஸ்தைப்பட்டார்ல, இவர் போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கூடாது. ஆனால் இவருக்கு வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? அதுக்கோசம் கல்யாணம் பண்ணிக்கினார். சரி, அதோட கம்முன்னு வாய முடியும் உட்கார வேண்டியது தானே அந்த ஆள் வேலை. அந்த ஆள் அதை செய்யலை. அவர் சேர்ந்து 2 புள்ளியை பெற்றுட்டாரு. இப்போ துன்பம் தானே. துன்பம்னு முதல்லையே அந்த ஆளுக்கு தெரிஞ்சுத இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாமா? இந்த தப்பதமா கடவுள் பண்ணின்னுக்கிறான். இதே தவிர இறைவன் பண்ணின்னுக்கிறான். உன்னை படைக்கிறான், நீ விளையாடுறத பார்க்குறான், நீ துன்பம் படுறத பார்க்குறான், சந்தோஷப்படுறத பார்க்குறான், ரசிக்கிறான். உன் ஆயில முடிக்கிறான், திருப்பி இன்னொரு உருவத்தை கொடுக்குறான், நீ எப்படி வாழறன்னு வேடிக்கை பார்க்குறான். அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு இருந்த மாதிரி, இறைவன் 2 பொம்மைகள் செய்து தான் விளையாடு, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை செய்து தாம் விளையாடணும் இல்லையா? ஏன்னா நீ தனித்து இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு உறவு இல்லாத ஒருத்தன் உலகத்தில் வாழவே முடியாது, செத்துருவான் அந்த செகண்டு. நீ யாரு கூடவாவது இருக்கணும், இருந்தால்தான் நீ தைரியமாக இருப்ப. யாரும் இல்லாத ராத்திரி 12 மணிக்கு ஒரு இடத்துல இருந்து பாரு. நீ மனுஷன் தானே, பேயும் இல்லை கடவுளும் இல்லை, நான் மட்டும் இருக்கணும் உட்கார் பார்க்கலாம். கோடி கற்பனைகள் வந்து கற்பனையிலேயே நீ காலியாகிடுவ இல்லை? அதனால் ஒரு மனிதனுடைய உறவு வேணும், அவசியம். அந்த உறவு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். எவன் ஒருத்தன் துன்பத்தை படுறானோ அவனுக்கு நிச்சயம் இன்பம் உண்டு. எவன் ஒருத்தன் இன்பத்தை அடையிறானோ அவனுக்கு நிச்சயம் துன்பம் உண்டு. இதுதான் உலக நீதி. சாமி, ஆன்மானா என்ன? அது வந்து எங்க உருவாகுது? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சாமி, இப்போ உனக்கு உயிர் இருக்குது இல்லை, மூச்சு விட்றதில்ல, அது எங்கே உருவாக சொல்லுமா கொஞ்சம்? நீ உணர்ற பொருளையே உன்னால் சொல்ல முடியலையே, உணராத பொருளை பற்றி நான் சொன்னால் உனக்கு என்ன புரிய போகுது? மனிதனுடைய உடல் இப்போ உனக்கு பேச்சு வருது இல்லை, சவுண்டு கேட்குது இல்லை, இந்த சவுண்டு தான் ஆன்மா. இந்த சப்தம் தான் ஆன்மா. ஆன்மான்னு ஒன்று இல்லை, அந்த சப்தம் வராது. சப்தம் வரலன்னா மூச்சு வராது, மூச்சு வரலாம் உடம்பு சூடு இருக்காது. மனிதனுடைய உடலில் முப்பொருள் அகார உகார மகாரம். அகாரம் என்ன அப்படின்னா நெருப்பு, மகாரம் என்னன்னா காற்று, உகாரம் என்னன்னா சப்தம். இந்த முப்பொருள் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது. உலகமும் அந்த முப்பொருளில் தான் இயங்குது. அதில் எது குறைஞ்சாலும் மனுஷன் இருக்க மாட்டான். அதனால் இந்த 3 பொருளும் நமக்குள்ளவே இருக்குது. அது அறியிற பொருள் கிடையாது. மனிதன் அறியக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள், மூச்சு. அதை மட்டும்தான் அறிய முடியும். இன்னொரு பொருளையும் அறிய முடியும். ஸ்தூல விந்துவை அறிய முடியும், சூட்சும விந்துவை அறிய முடியாது. சொல்லு. என் பேர் கௌஷிக். சரி. உங்களோட ஸ்பீச்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சினிமா பார்ப்பீங்கன்னு தெரியல. நான் பார்க்குறேன். இது வந்து 3வது படம். இப்போ டேரக்டர் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு போய் தான் அவருக்கு இந்த படம் கிடச்சிருக்குன்னா, அப்போ எனக்கும் இங்கே இந்த இடம் எப்படின்னா, இந்த ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன். நிறைய கோயில்கள் எல்லா ஊர்லேயுமே கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கோயில் கட்டினதுடைய நோக்கம் எனக்கு என்னன்னா, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். இந்த பொண்ணு கூட வந்துடுச்சு, இனிமேல் கல்யாணம் தான் இருக்குது. ஆமாம், அதில் ஒன்றும் தப்பிக்கவே முடியாது அந்தம்மா. அதனால் இந்த கோயிலினுடைய நிலை அது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்தாங்கன்னா குழந்தை பிறக்கும். நான் இடைக்கு கூட பொருள் கொடுத்துக்கிறாங்க. இந்த கோயிலினுடைய தன்மை அப்படி. இந்த ஆசிரமம் எப்படின்னா,
எவ்வளோ குழப்பத்தில் ஒருத்தர் இதுக்குள்ளே வந்தானாலும் அவன் போகும்போது தெளிவாக போயிடும். கண்டிப்பாக இந்த இடம் அப்படி. கண்டிப்பாக. ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட 23 டிசம்பர் 23 அவங்க கணவர் இறந்துட்டார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் செத்து போயிடணும் சாமி, என் கணவர் செத்துனால நான் இனிமேல் உயிராக இருக்கக்கூடாது அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா, நீ செத்து போனால் எனக்கு என்ன நஷ்டம், அந்த மாதிரி செத்த எனக்கு என்ன நஷ்டம். ஆனால் அவனுக்கு குழந்தைங்க இருக்குதானே? இருக்குது. நாங்கள் 3 குழந்தைங்க இருக்குது. அது யாருக்கு பெத்த என்ன? ஏன்னா புருஷங்காரன் செத்தாகி போச்சு. நீ அடுத்தது என்ன செய்யணும், இந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும், நம்ம புருஷன் கூட இல்லையேன்னு சிந்திக்கணும். நான் செத்து போகிறேன்னா அனாதை குழந்தை ஆகிட்டாது, அது ஊடாக போய் பிச்சை எடுக்காது. அது இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் தாய் தோப்புனாவா இருக்கணும். இப்படி வாழக்கூடாது. நீ கணவன்ற ஒருத்தன் இறக்க தான் செய்யணும். உன் கணவனும் நீயும் ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தீங்க, ஏதோ இடையில் சேர்ந்தீங்க. ஒரு 2 நண்பர்கள் யாருன்னு தெரியாது, திடீர்னு நட்பு கொண்டாடுறோம். சில நண்பர்கள் உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வச்சுன்னு உறவாடுற நண்பர்களும் உண்டு. சில பேர் மன ரீதியாக உறவாடுற நண்பர்களும் உண்டு. இந்த 2 நண்பர்களும் ஒரு தாய்க்கு பொறுக்கலை, அதனால் நல்லா உறவாடின்னு இருக்கிறோம். எதுவோ சின்ன மனஸ்தாபம் பிரிஞ்சு போயிடும் இல்லையா? நட்பே பிரிஞ்சு போது மரணம் பிரிக்காதா? பிரிக்க தான் செய்யும். ஆனால் இந்த மரணம் பிரித்தாலும் உன்னுடைய செயலை நீ மறக்கக்கூடாது. அடுத்தது நான் என்ன செய்யணும் இந்த உலகத்தில், என்னுடைய மரணத்துக்குள்ளே நான் என்ன சாதிக்கணும். அப்போது நீ உலகத்தில் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் நன்மை செய்யாத, நீ பெத்த புள்ளியை மற்றவங்ககிட்ட தவிக்க விடாத காப்பாற்று. அதுவும் பெரிய சிறப்பு ஒன்று. அந்த மாதிரி போகும்போது சொல்லுவோம், வரும்போது அழுதுக்குனே உள்ளே வந்தேன், போகும்போது சிரிச்சுக்கினே போகிறேன் நாங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனம் தெளிவடைஞ்சால் அவனுடைய வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும். கண்டிப்பாக. அதுக்காக தான் சாமி பேசுங்கிறேன். சொல்லு சாமி. கண்டிப்பாக சாமி. இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நம்மளை விட வயசு கம்மியாக இருக்கவங்கள நம்ம டீச்சராக, நம்ம குருவாக ஏற்றுக்கலாமா? அவங்கள வணங்கலாமா? திறமை யாருக்கிட்ட இருந்தாலும் ஏற்றுக்கலாம். கண்டிப்பாக. திறமை தான் முக்கியமே தவிர வயசு முக்கியம் இல்லை. கண்டிப்பாக. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருநாவுக்கரசர்னு ஒரு மகான் இருந்தார். அவருக்கு வயசு 80. ஞானசம்பந்தர்னு ஒரு மகான் இருந்தார். அவருக்கு வயசு 8. 80 எங்கே 8 எங்கே? ஆனால் காஞ்சிபுரத்திலிருந்து அந்த ஞானசம்பந்தரை அந்த திருநாவுக்கரசர்ன்றோடு தூக்கின்னு போகிறார் பல்லக்கில். போகும்போது உள்ளே இருந்து ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் சந்திக்கணும், அவர்கிட்ட இட்டுன்னு போங்க அப்படின்னு இவர் உள்ள பல்லக்கிலேருந்து சொல்கிறார் சீடருங்கக்கிட்ட. அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு திருநாவுக்கரசர், ஐயா அடியே நீங்கள் தான் இருக்கிறேன்னாரு. உடனே பல்லக்கு இறக்குடான்னார் ஞானசம்பந்தர். இறக்குன பிறகு சொல்கிறாரு, ஐயா என் வயசு 8, உன் வயசு 80, நீ என்னை சுமக்கலாமா, என்னை பாவத்துக்கு ஆளாக்கலாமா அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு வயசு 80, ஆனால் உன் சக்தி எவ்வளோ சொல்லவே முடியாத, நீ தாய்ப்பால் குடிச்சவனாச்ச, அதனால் எனக்கு வயசு தானே தவிர உனக்கு ஈடு இணை நான் இல்லை அப்படின்றார். இப்போ அவ்வளோ பெரிய மகான் அந்த பக்குவம் அடைஞ்சார். அதனால் திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தவிர வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக. கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுளே உனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போது நீ செய்கிற நன்மைகளை நினச்சி உனக்குள்ளே இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ளே இருக்கிற இறைவன் வருத்தப்படுறான். அப்போது நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது. நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார், இருட்டறை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னாரு. இந்த தாயும் தகப்பனும் சேரணும், சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது.
அப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போ இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டில் இருக்கிற தாயை வந்து பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்போ 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா? தனியா அனாதையா விடமாட்டாங்க இல்ல? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முக்தி, மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்குது. இதெல்லாம் புரியணும். புரியாம நடக்கிறோம். இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாவது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா. சொல்லுமா. குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை, நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா? சரி. இப்போ உலகம் 2 விதம். வெயில் இருக்குது, மழை இருக்குது, இரவு இருக்குது, பகல் இருக்குது. அந்த மாதிரி உலகத்துல நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு திருடன் திருட போறான், அவனை வந்து குறை சொல்லக்கூடாது. நிறைவா இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமா? அது இது குறையே சொல்லக்கூடாது. நம்ம தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம. அவன் திருட போறான், ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா? குறை தானே சொல்லுவான். டே திருடுறது தப்புடாப்பா, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே? குறையும் நிறையும் சேர்ந்தத்தாம்மா இந்த உலகம். வெறும் நிறையில இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தர் இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு கெட்டவன் இருக்கிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம். நன்மையும் தீமையும் இருக்கும்போது தான் செயல் புரியுது. இப்போ கெட்டவன் எப்படி சொல்றோம்? ஒரு நல்லவன் இருக்கும்போது தான் சொல்றோம். இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம்? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். அப்போ நன்மையும் தீமையும் இருந்தாதான். வெயில் இருந்தால் தான் நிழலை பற்றி பேசுவோம், நிழல் இருந்தால் தான் வெயிலை பற்றி பேசுவோம், இரவு இருந்தால் தான் பகலை பற்றி பேசுவோம், பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம். இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம். அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாகவும் நினைக்கக்கூடாது. தீமையை தீமையாக தான் நினைக்கணும். தீமையை போய் நன்மையாக நினச்சின்னா தீமை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீமையை தீமையாக நினை, நன்மையை நன்மையாக நினை. அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு. எல்லாரையும் ஒன்றாகிடக்கூடாது. சொல்லுமா. கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வேதம் ஓதுவ அர்ச்சகர் தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. உனக்கு சாமி கும்பிட தெரியுமா? தெரியும். தேங்காய் பூ பழம்லாம் வாங்குற, சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா? ஆனால் சாதா சராசரி மனுஷன் இப்ப முருகன் கோயிலுக்கு போற, அங்க போயிட்டு கந்த சஷ்டி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனை. இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்க ஐயர் தேவையில்லை. இது சொல்ல தெரியலன்னா ஓ நல்ல ஐயரு அப்ப அது அவசியப்படுது இல்லையா? பிள்ளையார் கோயிலாண்ட போனேன், ஒன்று பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போறேன், போயிட்டு சும்மா கும்பிட முடியாது. அதை என்னது கும்பிடுவேன்? அதை கும்பிட்றது வீட்டுல இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒண்ணு தானே. அப்போ அது ஒரு சிலை, அது ஒரு விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது, அதை பாடி தானே கும்பிடணும். அப்போ சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறினாலும் பூந்துகிலாடை வண்ண மருங்குள் வாழ்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகம் இளங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சீர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபையும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பத மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே. அப்ப அதுகிட்ட போனா அந்த பாத்திரம் சொல்லணும் இல்ல? உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்ச அர்ச்சலுக்கு தேவையில்லை. ஆனா சொல்ல தெரியலனா தேவை தானே. சொல்லு. இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவுல வைக்கிறது இல்லை. ஆனா அவங்கள என்ன பண்றாங்க, 10 வயசு 8 வயசுல இருந்து குரானை கத்துக்க சொல்றாங்க, டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க வழிபடும் போது நடுவுல ஒரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி பைபிள் 10 வயசுல இருந்து அவன் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்குறான். அப்ப அவன் போய் இயேசுநாதரை கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீ தான் கத்துக்கிறதே கிடையாது, கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும்? அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க. இதுதான்மா காரணம்.
ஆனால் இது பக்திக்கு தான் தேவை, ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை, குரு மட்டும்தான் தேவை. குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம். ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது. ஆனா பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும். மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் வந்து இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கெட்டதா? தீமை தான் வரும். சரிங்க. மனுஷனுக்கு மனுஷன் புணரும் போது ஒருத்தன் வந்து கது தட்டிட்டாவே கோபம் வருது. அது ஓப்பனில் புணரல் பண்ணுற மிருகம் வச்சு அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா? அது உன்னை பீஸ் ஆக்கிடும். அதனால இது தேவையான விஷயமா நமக்கு? அது எதையாவது பண்ணிட்டு போகுது, நம்ம சரியா நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனுடைய செயலை அது செய்யுது, உன் செயலை நீ செய்யிட்டு போ. உன் செயல் செய்யும் போது மிருகம் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா? அப்போ நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா? அச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ளோம். அதனால இதெல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை. இது கண்டிப்பாங்க. சொல்லுமா. பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா? அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலன்னா நீ குண்டாட்டன் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும். சொரப்பு வந்த பிறகுதான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாம நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது, செனமாடு மாதிரி ஆயிடும் அது. அதனால முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்ப எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்தா இடைஞ்சலா இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், ரெண்டாவது ஓட்டியும் போகும்போது ரெண்டையும் ஓட்டியும் போகணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டுறாங்க. கொண்டு போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்ட்ல சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா. இதுதான் கதை. சித்தர்கள், முத்தர்கள், முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாத்துறாங்க? எந்த ரூபத்துல உன்னை வந்து காப்பாற்ற மாட்டாரு. அவருக்கு வேற வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா உன்னை வந்து அவங்க காப்பாத்துற அளவுக்கு? அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க. நீ என்ன லோல் பண்றேன்னுட்டு யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு வந்து உன் மனசு தெரியறதில்ல, ஆன்மா மட்டும்தான் தெரியும்னு. அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டுவி மனுஷாவை நீ அதுக்கு அவரு வந்து காப்பாற்றுவார? உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்னை மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்னை மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. பழங்காலத்துலலாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்கள்ல குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு சிஷ்யர்களை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜனத்தொகை கம்மி, அது இல்லை, ஞானத்தை அறியறது கஷ்டம். அதனால ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா, இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்த உடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோட்ட வேலை செய், குருவனுடைய துணி துவைச்சி போட்டு, சொல்லி வச்சுக்கின்னு வா, சாப்பாடு செய்து போய், இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல. இது எல்லாம் சீரா மனம் கோணாம அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசமே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு உபதேசம்? இவரு நான் சாயந்தரம் 5 மணி ஆகி போச்சுங்க, இங்கே நம்ம கிட்ட வர்றாங்க, காலையில் 9 மணிக்கு வர்றாங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட நிற்க முடியல. 11 மணிக்கு பொண்டாட்டி போன் பண்ணு, எங்க இருக்கிறேன், இதோ வந்துடுறமான்ட்டு இங்க வந்து எங்கிட்ட சொல்றாரு, சாமி வீட்டுல இருந்து போன் வந்துச்சு நான் போறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் அப்ப செல்லாது. 12 வருஷம் ஊடு வாசல்ன்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில். அப்போ அவன் ஊருக்குள்ள போந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான், அவன் மகானாவே நிற்பான். அதனால அப்படி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடவுள் 2ஆம் பட்சம் தான். முதல்ல பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம். கடவுள் அப்புறம்தான்.
இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கே எப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு போகிறது. அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு, இப்பத்தி சீடர்கள் வேறு. இப்போ என்கிட்ட ஒரு 1000 பேர் வரான் ஒரு மாதத்துக்கு. முகம் தெரியுது, இவன் செய்ய மாட்டான், இவன் ஓடி போடுவான், இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு. நான் சொல்கிறேன், எப்பா நீ உனக்கு வானா இது, நீ போப்பா உபதேசம் வானா, நீ நல்லா இரு, குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அவன் என்னை திட்டிக்கினே போகிறான் வழியாரோ. பெரிய ஞானி அவர், நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்கக்கூடாதா, இவர் தான் பார்க்கணுமா, எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டான்னு கேட்க மாட்டான். ஆனால் யாதங்கத்துக்கு பேசுவான். ஏன்னா எத்தனை 1000 பேரை பார்த்தேன் நான். இங்கே உபதேசம் கொடுத்த கேட்டாட்டியை போட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான். நான் இங்கே கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா 3 கிலோ வேற ஊரில் போய் ஆக்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறான். அதனால இந்த காலங்கள் வேற, குரு பக்தி இல்லாத காலம் இப்போ. அப்போ வந்து கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததா இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து புருஷன் பக்தி, பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது. குரு பக்திலாம் அப்புறம். அது மாதிரி காலம் இது. அதனால இப்போதைக்கும் அப்போதைக்கும் ஒத்து வராதுமா. சொல்லு. இந்த மாதவிடாய் காலங்களில் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடாது. மந்திர உச்சாடனம் சொல்றதே எதுக்குன்னா உடல் வந்து சூடாகும். ஏன் சூடேறுதுன்னா மனசு தடுமாறாம நின்றுச்சுன்னா தானாகவே உடல் சூடேறும். அந்த மனம் ஒரு நிலைப்படுறதுக்கு தான் மந்திர உச்சாரணம். மந்திர உச்சாரணம் பண்ண உடனே சிவபெருமான் அங்கேருந்து இங்கே வரமாட்டார். மனம் நிற்கிறதுக்காக தான். அந்த மனம் நிற்கும் போது என்ன ஆயிடுனா உடல் அளவு கடந்த உஷ்ணம் ஏறும். உடல் அளவு கடந்த உஷ்ணம் போகும்போது அந்த மாதவிடு காலத்தில் பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால தான் இந்த பாடமாக இருந்தாலும் சரி, மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த டைமில் செய்யாதீங்கன்றது அதுக்கு தான். அது செய்தீங்கன்னா ஜாஸ்தி பாதிப்பீங்க. அதனால் அந்த நேரத்தில் செய்யாதீங்க.